शेषाद्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतन् गुणाब्जम् सम्पत्कुमार गुरुवर्यम् अहं प्रपद्ये। श्रीशैलेश्वरप्रणतोऽस्मि नित्यम् लोकाचार्याय मुरवे कृष्णपादश्रीसूनने संसारभोगि सन्तक्तजीवजीवातवे नमः। पुरुषकारवैभवञ्च साधनस्य गौरवम् परिधिकारि कृत्यमस्य सद्गुरूपसेवनम् यजामहैतिकीम् गुरोरवायताञ्चयो वचनभूषणे जगद्गुरुम् तमाश्रये। சரமபர்வனிஷ்டை என்கிறபடியானது ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்கிறதான விஷயம். பிரபந்தனுக்கு ஆச்சாரியனிடத்துல ஒரு அனன்யா சிந்தையின் தோமான் என்றவளுக்கு பக்தி இருந்தது. எப்படி என்ன மிச்சமெல்லாம் எம்பெருமானை பார்த்துக்கலாம். இதுதான் சிரமமான நிஷ்டை, அந்திமோபாய நிஷ்டை அப்படின்னு சொல்றான். அதை பத்தி சொல்லிட்டு இருக்க. இப்ப ஸ்வரூபத்துக்கும் பிராபியத்துக்கும் சேர்ந்திருக்க வேணுமே பிராபக்கம். பிராபக்கம் வழி, பிராபியம் கைங்கரியம், மோட்சம். இங்கே நம்முடைய ஸ்வரூபமேது சேஷத்துவம், பெருமாள் ஸ்வரூபமேது சுவாதந்திரியம், பிராப்தியமேது கைங்கரியம், பிராபகமேது சரணாகதி பிரபத்தி. இப்படி பிரமாண சித்தான வர்த்தத்தை உபபத்தியாலே ஸ்திரீகரிக்கிறார். ஸ்வரூபோபாய புருஷார்த்தங்களை ஸ்வரூபம், பிரணவார்த்தம், உபாயம், மத்தியம் பதார்த்தம், நவப்பதார்த்தம், புருஷார்த்தம், திருத்தீய பதார்த்தம் திருமஞ்சத்துல ஸ்வரூபரூப உபாய புருஷார்த்தங்களை நிஷ்கரிக்கும் அளவில் பிரதமம் ஸ்வரூபத்தை உள்ளபடி நிஷ்கரிசித்து, என்ன ஸ்வரூபம்? அகாரவாச்சனான ஜீவன், அகாரவாச்சனான எம்பெருமானுக்கு சர்வகால சர்வகாலத்திலையும் அவஸ்தைகளிலையும் விசேஷப்பட்டவன், கைங்கரியம் பெறுபவன், கைங்கரிய பிரதிசம்பத்தி. சோ பிரதமம் ஸ்வரூபத்தை உள்ளபடி நிஷ்கரிசித்து, அனந்தரம் பிராபியத்தை ரூபமாக நிஷ்கரிசித்து, பிராபகத்தை ரூபையான ரூபமாக நிஷ்கரிசிக்க வேண்டுமே. இப்பத்தி திசையில் உபேயம் முற்பட்டு உபாயம் பிற்பட்டிருக்கும். உபேயம் கைங்கரியம், உபாயம் சரணாகதி, உபேயம் உத்தரகண்டம், உபாயம் பூர்வகண்டம். துவயத்தில் அனுஷ்டான திசையில் மாறாடி இருக்கும் ஆழ்வார்களுக்கு முதல் கைங்கரிய பிரார்த்தனை பண்ணி அவரும் தியானம் பண்ணுகிறார். எம்பெருமானாரும் கத்தித்துல ஸ்ரீலிங்க கத்தித்தலை மாதிரி வந்தார். ஸ்வரூபத்துக்கும் பிராபியத்துக்கும் சேராமையாலேயே உபாயாந்தரத்தை பரித்தெஜித்தது. உபாயாந்தரத்தை பரித்தியாகம் பண்ணணும். அது இதர உபாயங்களை கைவிடக்கூடாது. ஆகையாலே ஸ்வரூபத்துக்கும் பிராபியத்திற்கும் சேர்ந்திருக்க வேண்டுமே என்கிற இது ஸ்வரூபம் தன்னை நிரூபித்தால் ஞானானந்தங்களும் ஒருவரை என்னும்படி பகவதி அனன்யாரக சேஷத்துவமே வடிவாய், சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம், அதனுடைய யாத்தாத்மியம் அச்சேஷத்துவமும் ஒருவரை என்னும்படி தனியே சேஷத்துவமே வடிவாஜிலே இருப்பது. இது யாத்தாத்ம ஞானம். தச்சேஷத்துவம் எம்பெருமானு கடமைப்பட்டிருப்பது, தனியே சேஷத்துவம் பாகவதர்களுக்கு சேஷம் பெற்றிருப்பது. ஏவம் பூத ஸ்வரூபாத ரூபமான பிராபியத்தை நிரூபித்தால் இது பாகவத கைங்கரியம். தத் கைங்கரியம் பிரதமாவதியாய், ததிய கைங்கரியமே சரமாவதியாகி இருக்கும். தத் கைங்கரியம் பகவத் கைங்கரியம்.
ததீய கைங்கரியம் பாகவத கைங்கரியம் இது சரணாகதி. ஸ்வரூப பிராபிய வேஷம் இதுவாகியாலே தது உபயான குணமான பிராபகம் ததீயரே ஆக வேண்டியது இருப்பது. பிராபகம் யாரு? வழி ததீயர்களே. இனி அந்த ததீயரையில் வைத்துக் கொண்டு முதலிலே தன்னை அங்கீகரித்து தத்துவஞான பிரதானத்தைக் கொண்டிரு மகோபகாரத்தான சுவாட்சாத்தியனுக்கு சேஷமாஞ்சிருக்கை சமஸ்த பாரதங்களுடைய பொதுப்புமாய் தன் ஸ்வரூபத்தினுடைய எல்லைநிறுவம் ஆயிருக்கும். இந்த ஸ்வரூபத்துக்கு அனுரூபமான பிராபியமும் சுவாட்சாத்தியன் திருவர்களே பெண்ணும் கைங்கரியமாயிருக்கும். இப்படி ஸ்வரூப பிராபியங்களாய் அத்தால் இவை இரண்டுக்கும் சதுரிசமான பிராபக்கம் சுவாச்சாரிய சரணயுகமாக வேண்டும். ஆச்சாரியன் திருவர்களே நமக்கு பிராபக்கம் வழி. இதுவே ஸ்வரூப பிராப்தங்களுக்கு சேர்ந்த உபாயம் என்கிறாலே ஈஸ்வர சுவாதந்திரிய அபீத்யா நிர்பரத்தை இதில் போந்தவளவல்ல முக்கியோபாயம் இதுவே என்னிடம் சம்பிரதிபந்தனே. ஆகையினாலே ஸ்வரூபத்திற்கும் பிராப்தத்திற்கும் சேர்ந்திருக்க வேண்டுவனே பிராபகம் என்ற சூத்திரத்தை விவரித்தாயிற்று. இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். விடுக நம்பி ஆழ்வானையும் ஆண்டானையும் விடுகிறேன் என்ற பக்த விஷயமாக ஒரு ஐதிஹ்யத்தை எழுதி செய்கிறார். விடுக நம்பி என்று தொடங்கி, அதாவது ஆழ்வார் திருவடிகளில் ஸ்ரீ முதற்கவிகள் இருந்தாற் போலே பிராபிய பிராபகங்கள் இரண்டும் எம்பெருமானார் திருவர்களே என்ற பிரதிபத்தை பண்ணி தேவத்தரியேன் இருக்கும் விடுக நம்பி எம்பெருமானார்க்கு நிழலும் அடிகாரும் போலே அபினாபூதராய் ராமானுஜரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜாரியவசகா பரிவர்த்தீஷீயா என்று உபேயங்கள் அவர் திருவடிகளும் அத்திருவிடைகளில் பண்ணும் கைங்கரியமும் என்றிருக்கும் கூறத்தாழ்வரையும் தாத்திருஷரான முதலியாண்டாரையும் சம்சாரத்தில் இருப்பில் அடிக்கொதிப்பால் வந்த ஆர்த்தியின் மிகுதியாலே கலங்கி ராதாச்சித்கமாக பெருமாள் பக்கலும் சென்று பொல் காட்டுவது வேலக்கண்யம் கண்டவாறே பிரபலராய் போருவதாம் இப்பிளவை கொண்டு எம்பெருமானார் திருவிடைகளே பிராபியமும் பிராபகமும் ஆனால் தேவமத்தடியேன் என்றிருக்க வேண்டாவோ அங்கிருக்கே சரமாவதியாலும் பிரதமாவதியாலும் கை வைத்து நிற்கிறவர் இவர்கள் இருகைய என்றி செய்வர். சரமாவதி ஆச்சாரியன், பிரதமாவதி எம்பெருமான் மாத்தியும் சொல்லுவான். எம்பெருமான் ஆச்சாரியன் மதில் நிறைய பேர் ஆச்சாரியா இருக்கார். இப்போ இவரையும் பார்த்து அவரையும் பார்க்க எப்படின்னாக்கா இதுக்கு சிறப்பு வருவதில்லை. பிராப்யத்துக்கு பிரதம பருவம் ஆச்சாரிய கைங்கரியம், மத்தியம பருவம் பகவத் கைங்கரியம், சரம பருவம் பாகவத கைங்கரியம். இந்த ஸ்பஷ்டமாக சொல்றத பிராபியமேது கைங்கரியம் மோட்சம், அதுக்கு பிரதம பருவம் ஆச்சாரிய கைங்கரியம், மத்தியம பருவம் பகவத் கைங்கரியம், சரம பருவம் பாகவத கைங்கரியம். சுரூபத்துக்கும் பிராபியத்துக்கும் சேர்ந்திருக்க வேண்டுவனே பிராபகம் என்ற விடத்தில் சுரூபத்தை ஒரு வழியால் நிஷேந்து பகவத் கைங்கரியம் என்றோ பிராபியம், பிராபியத்துக்கு சதுரிதமாக வேண்டும் என்றபடி எங்கனே என்பாருடைய சங்கையை பரிகரிக்கிறார். பிரதமம் பிராபிய தேசத்தை ஓட வைத்து காட்டுகிறார். பிராபியத்துக்கு என்று தொடங்கி பிராபியமானது தேசத்வைக நிரூபணியமான ஆத்மவஸ்துக்கு புருஷார்த்தமான கைங்கரியம். கைங்கரியம் பிராபியம். பருவசப்தம் அம்சவாச்சி. இங்கே பிரதம பருவம் அப்படின்னா பிரதமாம்சம் அப்படின்னு நினைக்கிறோம்.
பிரதமருமாக சொல்லுகிற ஆச்சாரிய கைங்கரியம் ஆவது திருத்தி திருமகள் கேள்வனுக்காக்கிய பின் என்கிறபடியே முதலிலே தன்னை அங்கீகரித்து பகவத் விஷயத்துக்கு ஆளாம்படி திருத்தின ஆச்சாரியனுக்கு வகுப்பாக பண்ணும் பகவத் கைங்கரியம் மத்தியம பருவமாக சொல்லுகிற பகவத் கைங்கரியம் ஆவது அடியார்க்கென்ன ஆழ்படுத்தும் வேலன் என்கிறபடியே தானுகந்தாரை தந்தடியார் கடுமைப்படுத்தும் பகவானுக்கு வகுப்பாக பண்ணும் பாகவத கைங்கரியம் கர்மபருவமாக சொல்லுகிற பாகவத கைங்கரியம் ஆவது ஆச்சாரிய பரன் என்று உகக்கும்வர்களாய் ஆச்சாரிய வைபவ ஞானகராய் ஆச்சாரிய வைபவ ஞாபகராய் ஆச்சாரிய கைங்கரியத்தின் ஏத்தம் அறியுமவர்களான பாகவதர்கள் எல்லாருக்கும் உகப்பாக பண்ணும் ஆச்சாரிய கைங்கரியம் ஆஹா ஆச்சாரிய விஷயமான பகவத் கைங்கரியத்தை ஆச்சாரிய கைங்கரியம் என்றும் பகவத் பிரீதி விஷயமான பாகவத கைங்கரியத்தை பகவத் கைங்கரியம் என்றும் பாகவத பிரீதி விஷயமான ஆச்சாரிய கைங்கரியத்தை பாகவத கைங்கரியம் என்றும் சொல்லித்தாய்த்து ஆகையாவே ஆச்சாரிய கைங்கரியம் பிராபியம் என்று சொல்லுவதில் குறையில்லை என்று கருத்து. 3 கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியம் பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் ஒன்று விசேஷமாக சொல்லியிருக்கேன். அடுத்த சூத்திரம் ஸ்வரூப பிராப்தியை சாஸ்திரம் புருஷார்த்தமாக சொல்லாதிருக்க பிராப்தி பலமாய்க்கொண்டு கைங்கரியம் வருகிறா போலே சாத்திய விருத்தி ஆய்க்கொண்டு சரம பருவம் வரக்கடவது. இப்படி ஆச்சாரிய கைங்கரியமே சரம பருவம் என்று சாஸ்திரம் சொல்லாதிருக்க செய்து இது வருகிற வழிதான் என்ன என்கிற சங்கையை எழுதி செய்கிறார். எப்படி சுவாமி நமக்கு தந்த ஈடுபாடு வருது? சுரூப பிராப்தியை என்று தொடங்கி, அதாவது பரஞ்சோதிர சம்பத்யா ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியத்தே என்று பரப்பிராப்தி பூர்விகையாய் அநாதி கர்ம நிபந்தன அஜித் சம்பந்தத்தாலே அதாவகுண்டின மணிப்பிரபை போலே திரோஹிதமான அசாதாரண ஆகாரத்தினுடைய ஆவிர்பாவ ரூபையான பிராப்தியையே வேதாந்த சாஸ்திரம் புருஷார்த்தமாக சொல்லாதிருக்க இப்படி ஆவிர்பூதமான ஸ்வரூபத்தை உடைய ஆத்மா சேஷத்தை உடைய தயா சேஷி விஷய கிஞ்சித்காரத்தால் அல்லது செல்லார்படியா இருக்கையாலே இந்த ஸ்வரூப பிராப்தி பலமாய்க்கொண்டு பகவத் அனுபவ ஜனித பிரீத்திகாரர கைங்கரியம் வருகிறா போலே சேஷியான பகவானுக்கு ஸ்வவிஷய கிஞ்சித்காரத்திலும் ஸ்வகீய விஷய கிஞ்சித்காரம் உகப்பாகியாலே அந்த பகவத் கைங்கரியம் ஆகிற சாத்தியத்தின் விருத்தி ரூபமாய்க்கொண்டு மத்தியம பரமமான பாகவத கைங்கரியம் வரக்கிறதாய் அந்த பாகவதர்கள் எல்லாருக்கும் ஸ்வவிஷய கிஞ்சித்காரத்திலும் தனக்கு உபகாரமான ஆச்சாரிய விஷயத்தில் கிஞ்சித்காரமே உகப்பாகியாலே அந்த சாத்தியத்தினுடைய விசேஷ விருத்தியாய்க்கொண்டு சரமபரமமான ஆச்சாரிய கைங்கரியம் வரக்கடவுகள் எங்கை. இது ஸ்டெப் பை ஸ்டெப் நேர வரதில்லை அப்படின்றார். இதுதான் துர்லபம். அப்படி அதுக்கு ஒரு சூத்திரம். இந்த சரமபர லாபத்தின் பெருமையை தரிசிப்பிக்கிறார் மேல் இதுதான் துர்லபம் என்று. எப்படி விஷய பிரபணத்தை விட்டு பகவத் விஷயத்திலே வருகைக்குள்ள பெருமை போலென்று ரத பருவத்தை விட்டு சரமபருவத்திலே வருகைக்குள்ள அருமை. இது தன்னை விவரிக்கிறார் மேல் விஷய புராணனுக்கு என்று தொடங்கி, அதாவது சுத்திர விஷயங்களின் பிறப்பூச்சான வேலட்சண்யத்திலே ஈடுபட்டு மீட்க வண்ணார்படி அவத்திலே பிரபலனாய் நின்றவனுக்கு அவத்தை கைவிட்டு வகுத்த விஷயமான பகவத் விஷயத்திலே வருகைக்குள்ள அருமை போலென்று பும்சாம் தித்திசித்தாபகாரியான பகவத் விஷய பிரபலனாய் தத் கைங்கரிய நிரதனானவருக்கு பிரதம பருவமான அத்தை விட்டு சரம பருவமான ஆச்சாரிய கைங்கரியத்திலே வருகைக்குள்ள அருமை என்படி. பெருமாள் விட்டு ஆச்சாரம் வருது இன்னும் கஷ்டம் அப்படி இருந்தார். இதர விஷயத்துக்குள்ளே அதனுடைய கோரத்தனம் பார்த்தது அப்படின்னா விட்டுட்டு வரலாம்.
பகவத் விஷயத்தை விட்டு வாழ்வது இன்னும் கஷ்டமடைகின்றது. அங்கு தோஷ தரிசனத்தாலே மீளலாம், இங்கேது செய்ய வண்ணாது அதெங்கனை என்னும் ஆகாங்கையை விளைத்தேகிறார் அங்கு என்று தொடங்கி. அதாவது க்ஷுத்திர விஷயங்களில் ஏக தோஷாலைகளும் அல்பாஸ்திரத்தார தோஷங்களும் உண்டாயிருக்கையாலே அவத்தை தரிசிக்கவே அருவருத்து மீளலாயிருக்கும் விலட்சண விக்கிரகிக்குமாய் சமஸ்த கல்யாணாத்மகமாய் நித்தியமாய் அபரிச்சேத்தியமான இவ்விஷயத்திலே தோஷகந்தம் இல்லாமையாலே பகவத் விஷயத்திலே தோஷ தரிசனம் பண்ணி மீளப்போகாதென்றை சங்கியாத்தும் நைவ சக்கியந்தே குணா தோஷாஸ்த சாருங்கினா ஆனந்தியாத் பிரதமோ ராசி அபாவாதேவ பஸ்திமஹா என்று கருதுகிறேன். எம்பெருமானுடைய குணங்கள் எண்ண முடியாது. ஏனென்றால் அதுக்கு எல்லை இல்லை. ஆனந்தியாத்து சங்கியாத்தும் நைவசிக்கத்தே குணா தோஷங்கள் அபாவாதேவ பஸ்திமஹா தோஷங்கள் இல்லே இல்லாத அது கடக்க வேண்டும் தெரியாது. இருந்தா தான் கடக்க வேண்டும். தோஷம் உண்டானாலும் குணம் போலே உபாதேயமாயிருக்கும். க்ஷுத்திர விஷயங்களுக்கு சொல்லுகிற தோஷம் ஒன்றும் இங்கு சொல்லலாவதில்லையே ஆகிலும் ஸ்வபிஷய பக்தி பரவசற்கு சம்ஸ்லேஷ சுகத்தை உருவநிலத்தாலே விஸ்லேஷ துக்கத்தை விளைக்கையாலே கடியன் படியன் நிலையமாக உலகம் கொண்டபடியன் இத்தியாதிப்படியே சொல்லலாம்படி தோத்து மனுஷர தோஷம் உண்டே அதுதான் வீடுகை குடலாமோ என்று அருளி செய்கிறார். அதாவது அப்படி ஆத்தாமையாலே தோத்துதனால் சில தோஷம் உண்டானாலும் கொடியவன் நெஞ்சும் அவரென்னே கிடக்கும் என்று அவர் என்னையே விரும்பி மேல் விடும்படி இருக்கையாலே ஏகமாகிறாது விஷயத்தை விரும்பி மேல் விழுகை தொடரான குணம் போலே உபாதேயமாயிருக்கும் இல்லை. லோக விபரீதமாஞ்சிரே எங்கிருப்பது லோகத்திலே தோஷம் விசேஷமாய் குணம் உபாதேயமாய் என்றோ இருப்பது தோஷமும் குணம் போலே உபாதேயமாமோ என்ன அருளை செய்கிறார். லோக விபரீதம் என்றதற்கு அதாவது தோஷம் விடுகைக்கு உடலாய் குணம் பத்துகை குடலாயிருக்கும் லோக பிரக்கிரியை என்றிட்டு தோஷமும் குணம் போலே உபாதேயமாயிர இவ்விஷயத்தில் இருப்பதற்கை பெண்ணை திருடினான், பூத்தனா நிரசனம் பண்ணான், இந்த காரியங்கள் எல்லாம் உபாதேயமாக கடவது என்றார். அதாவது பகவத் குணம் தத் பிரமணக்கு உபாதேயமாக கீழார பிராப்த சேஷிகதத்துவமாக கேது அவ்விஷயத்தில் தோத்துகிற தோஷத்துக்கும் உண்டே என்கை. இத்தால் அவன் பக்கலுள்ள உள்ளது என்னுமத்தாலே குணம் உபாதேயமாகிற உபாதி அவன் பக்கல் உள்ளது என்னுமத்தை பத்தா தோஷமும் உபாதேயமாக குறையில்லை என்றாயிற்று. இப்படி ஆகியாது தோஷம் உண்டானாலும் அது வீடுகை உடலாகாது என்று கருத்து. நிர்கணன் என்று வாய் மூடுவதற்குமல்லே இரணாவான் என்று சொல்லும்படியாய் இருந்ததிலே விஸ்லேஷ திசையில் தோற்றும் நேர்கஞ்ஞான தோஷத்தை அங்கீகரித்து அதனால் குணவத்து உபாதேயமாயிருக்கும்படியே அழி செய்கிறார்கள். அந்த நைர்கஞ்ஞான தோஷம்தான் முதலே இவ்விஷயத்தில் இல்லை என்னிடத்தை அபியுக்த விதங்களாலே தரிசிப்பிக்கிறார் மேல். அதில் முதலே ஆழ்வாருடைய வச்சனத்தை தரிசிப்பிக்கிறார். நிர்கணன் என்று தொடங்கி அதாவது தவள வண்ணர தகவல்களே என்று எங்கனே இருந்தனா சுத்த சுபாவனா உம்முடைய கிருபைகள் நாட்டிலே இப்படி ரிஜுக்களுமாய் வரதுக்கு அசகிஷ்ணுக்களுமாயிருப்பார் சில தார்மிக நடையாட அபரிகளுக்கு அழகிதாக குடிக்கிருக்கிறாய் இருந்தென்று பெண் பிள்ளை ஆத்தாமைக்கு உதவாறு கொண்டு திருத்தாயார் நிர்கணன் என்று வாய் மூடுவதற்கு முன்னே அவள் வாயை புதைத்தா போலே தகவடையவனே என்னும் பின்னும் மிகவும் பம்பிரான் என்னும் என்று கெடுவாய். ஆக்கரத்தில் தகவம் இறக்குமோ தய தகவல் என்ன அது நம் குத்தங்காண் என்று கணாவத்தையை சொல்லும்படியாயிருந்ததே என்றபடி
அடியன் கொடியன் அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன சொல்றார் அப்படின்னு, அதெல்லாம் ஆகரத்தில் தகவு மறக்குமோ அதன் குத்தங்கான் என்று கிருணாவத்தையும் சொல்லும்படியாக இருந்தது என்றபடி இப்படி சொல்லும்படி பண்டித்து கிருபையாலே என்னும் ஸ்நேகமும் உபகார ஸ்மிருதியும் நிறந்ததிலே. இம்முக்திதான் தாயார் சென்ற குணகானுக்கு ஒரு பரிகாரம் பண்டிடு மாத்திரமோ சகிருதயமாக சொன்னதோ என்ற சங்கையிலே அதன் சகிருதயத்தை மூதிருக்கிறார் இப்படின்னு தெரியும். அதாவது குணஹானி சொன்னத்தை தள்ளி குணம் சொல்லும்படி பண்டித்து கிருபையாலே என்று மிக விரும்பும் என்ற ஸ்நேகமும் பிரான் என்ற உபகார ஸ்மிருதியையும் கடந்ததிலே. ஆகையாலே தகவுடையவனே என்னவிது சகிருதயோக்தி என்கை. தயவில்லாதவனே சொல்றதும் சகிருதயமான யுக்தி. நிர்கணனாக சங்கித்து சொல்லும் அவஸ்தையிலும் காரணத்தை ஸ்வகதமாகவே சொல்லித்து அடுத்த சூத்திரம். அனந்தரம் பிராட்டியுடைய வச்சனத்தை நிகழ்த்திக்கிறார் நிர்கணனாக என்று. அதாவது பிரிவாத்தாமையாலே பெருக கலிங்கன ஸ்ரீ ஜனகராஜன் திருமகள் பெருமாள் தன் ஆத்தாமைக்கு உதவென்று முகங்காட்ட பெறாது என்னாப்பாலே சாதப்பிராஜ்யக்கதஜ்ஞ சானுக்ரோஷ நாகரகா தத்வத்தோ ரஜக்ரோஷா சங்கே மத்பாகிய சம்ஷயாத் என்று பெருமாளை நிர்கணனாக சங்கித்து சொல்லுகிற அவஸ்தையிலும் மத்பாகிய சம்ஷயாத் என்னை இப்படி சங்கிக்கைக்கிறே என்னுடைய பாக்யஹானி என்கையாரே சங்கா காரணத்தை ஸ்வகதமாகவே சொல்லித்தென்கை. பெருமாள் ஏன் வருதுன்னா மத்பாவமேவாத்திர நிமித்தமாக ஸ்ரீ மனப்பிரவேசே ரகுநந்தனஸ்யா அப்படின்னு என்னுடைய பாவத்தால் தான் நான் காட்டுக்கு வர பரதாழ்வான் சொன்ன மாதிரி இந்த பிராட்டின் செங்கே மத்பாகிய சமுக்ஷயா அப்படின்னு ராவணன் அதனால் தான் வரல்லேன்னு சொல்றான். யாரோடைய பெருமானோடு சொல்றான். குணதோஷங்கள் இரண்டும் கிருத்ர புருஷார்த்தத்தையும் புருஷார்த்த காஷ்டையையும் குலைக்கும். பிரதம பருவத்தை விட்டு என்கிற இடத்தில் அர்த்தாதுக்தமான பகவத் சம்ஸ்லேஷமும் தோஷமுண்டானாலும் என்கிற இடத்தில் அர்த்தாதுக்தமான பகவத் சம்ஸ்லேஷமும் ஆகிற இவை இரண்டும் செய்யுமத்தை எழுதி செய்கிறார். குணதோஷங்கள் இரண்டும் தொடங்கி குணமானது சௌந்தர்யார்களை ஆஸ்திதற்கு முத்தூட்டாக அனுபவிக்க கொடுத்துக் கொண்டிருக்கும் கல்வி. தோஷமாவது அவ்வனுபவ அலாபத்தாலே அவர்கள் கண்ணாஞ்சுடரையிட்டு துடிக்க தான் முகம் காட்டாதிருக்கையாகிற பிரிவு. இவை இரண்டும் ருத்ர புருஷார்த்தத்தையும் புருஷார்த்த காட்டையும் குலைக்கையாவது ஓரன்றி இரண்டையும் குலைக்கை. இதில் குணம் இரண்டையும் குலைக்கும் ஆவது மார்பால் மனம் செழிப்பா மங்கையர் தோள் கைவிட்டு என்றும் மணிப்பால் பிறந்தார் பிறந்தேரும் பேருந்தெல்லாம் துறந்தார் தொழுதாரத்தோள் என்ற தத்விஷய வைலட்சண்யத்தாலே சுத்திர விஷய வைராக்கியத்தை பிறப்பிக்கையாலே சுத்திரபுரிஷாத்தான் அன்மயத்தை குலைக்கும். பயிலும் சுடர்களிலே தனிய விசேஷத்திலே ஊன்றின ஆழ்வாரை அந்த தனியருடைய ஸ்வரூப நிரூபகத்வேன பிரஸ்துதமான தத் சௌந்தரிய சீலானிகளே தனிய தாசிய ரசத்தை மறந்து அவனை அனுபவிக்கையில் ஆசை கருவரண்டு அனந்தர திருவாய்மொழியிலே தானும் தம்முடைய கிரணக்கிராமங்களும் பெருவிடாய்ப்பட்டு கூப்பிடும்படி பண்ணினா போலே வேறொன்றிற்காக புகுந்தாலும் தன்னை ஒழிய புறம்பொன்றிற்கு ஆளாகாதபடி பண்ணும் வித்திஸ்தாபாரியான அவன் பக்கரதே சுழியாறு விடுத்தி புருஷார்த்த காட்டையான தரிய சேஷத்துவத்தில் நிலையை குலைக்கையும் தோஷம் இரண்டையும் குலைக்கையாவது அனுபவ அலாபத்தேகத்தாலே சர்வகாரமும் தன் பக்கரதே மனசாய் குண்டரியாள் பிறக்கும் பேணாள் வந்தோடு கடல் வருவாள் பைகளியும் பாலூட்டாள் பாகுவேணாள் என்கிறபடியே முன்பு அனுபவித்து போந்த பிராகிருத்த போகங்களாகிற சுத்ரபுருஷார்த்தங்களில் பொருந்தாமையை விளைவிக்கையும் அவனடியார் சிறுமானுகிறா என்ன ஆண்டார் இங்கே தெரியா
செந்தாமரைக்கண் திருக்குறளன் தருமாவரன் ஆண்மதற்கு புகுதல் குருமோ பாவியேனுக்கு என்றும் பெருமாத்தெய்வத்தளில் அடுக்கு புகழ் என்றே அவனடியார் நெருமா கல்வி என்பனே நாடும் வாய்க்க நங்களுக்கு என்றும் இப்படி தத்விஷய சம்ஸ்லேஷதசம் வேண்டாரபடி ததிய விஷய சம்ஸ்லேஷதசமே அமையும் என்றிருக்கும்பார்களையும் அந்த ததியனுடனே கூடியிருந்தாலும் அவர்கள் பக்கல் நெஞ்சற்று அவனையும் அனுபவிக்க ஆசையாலே காணவாராய் என்னென்னே கண்ணும் வாயின் துகர்ந்து காணுமாறுடாய் காகுத்தா கண்ணா என்று கூப்பிடுவதை நெஞ்சினை புல் வெஞ்சினை புல் இத்தார்களாலே அவர்கள் தங்களோடு வெறுத்து வார்த்தை செல்வதாம்படி பெண்ணுகையோரே புன்காத்த காட்டையில் நெஞ்சு பத்தாறுபடி பெண்ணுகையும் நித்தியசித்திருவாயிலே இருப்பது சூத்திரம். இதில் க்ஷுத்ரபுருஷார்த்தத்தை குலைக்கும் என்பதற்கு தன் பக்கலிலே அகப்பட்டாரே புறம்புறு விஷயம் அறியாரபடி பண்ணும் இவ்விஷயத்தின் சுவாவம் சொல்லுகைக்காக கூட்டிக் கொண்டிருத்தனை. புருஷார்த்த காஷ்டையை குலைக்கும் என்பவரே இவ்விடத்தில் அபேட்சித்தம். ஆகா, பின்பு க்ஷுத்ரபுருஷார்த்த பஞ்சகத்துவம் பிராசங்கிகமாகியாலே அத்தை விட்டு புராகலகமான கர்மபுருஷார்த்த பஞ்சகத்துவத்தை முதலிக்கிறார் நித்தியசத்ருபாஞ்சிலே இருப்பது என்று. அதாவது சத்ருக்னோ நித்தியசத்ருக்னா என்று பெருமாளுக்கு அபிமத விஷயமான ஸ்ரீ பரதாழ்வானையே தனக்கு உத்தேசமாக பற்றி அவன் எல்ல அறியாரே இருக்கும் ஸ்ரீ சத்ருக்னாழ்வான் பரதானுபத்திக்கு விரோதியான ராமசௌந்தரியமாக நித்தியசத்ருவை ஜெயித்திருக்கும் என்கையாலே தரிய கைங்கரிய நிஷ்டனுக்கு நித்தியசத்ருவாஞ்சலி பகவத் சௌந்தரிய புருஷம் சௌந்தரியம் இருப்பதெங்கை. ஆகாரே இப்படி விலட்சணமான விஷயத்தில் சம்ஸ்லேஷ விசேஷங்கள் இரண்டும் புருஷார்த்த காட்டையை குலைக்கும் என்ன குறையில்லை என்று கருத்து. அன்றைக்கே கீழ்த்தன குணதோஷங்கள் இரண்டும் செய்யுமத்தை அருளி செய்கிறார். குணதோஷங்கள் இரண்டும் என்று தொடங்கி குணமாவது இங்கு அது செய்ய வண்ணாது என்கிற விடத்தில் சொன்னா பும்சாம் வெற்றி சித்தாபகாரியான சௌந்தரியசீலவாதிகள் தோஷமாவது குணம் போல உபாதேயமாயிருக்கும் என்கிற விடத்தில் சொன்னா கடியன் கொடியன் நிற்றவர்கள் இரண்டும் சுத்திரபுருஷார்த்தத்தையும் புருஷார்த்த காட்டையும் குலைக்கும் என்றது ஓரொன்றே இரண்டையும் செய்யும் என்றபடி. குணம் இரண்டையும் செய்கையாவது மனைப்பால் பிறந்தார் பெருந்தேரும் பேருந்தும் எல்லாம் துறந்தார் தொழுதாரத்தோள் இத்தார்களில் சொல்லுகிறபடியே சுத்திரபுருஷார்த்தத்தை குலைத்தையும் சுவேர்கண்டித்தாரே ஆடங்கால் படுத்தி புருஷார்த்த காஷ்டையான தரிய சேஷத்த நிலையை குலைக்கையும் தோஷம் இரண்டையும் குலைக்கையாவது குணம் போலே உபாதேயமாய் அவனென்றே கிடக்கும்படி பண்ணுகையாலே ஊனுழக்கும் வந்து கடல் முதலானவத்தில் பொருந்தாமையை விளைத்து புத்திரபுருஷார்த்தத்தை குலைக்கையும். சிறுமாமனிஜரா என்னை ஆண்டார் இங்கே தெரியா தர்மாவிரன் ஆண்மதற்கு புகழ் உருமோ என்னும்படியான புருஷார்த்த காஷ்டையை குலைக்கையும் என்றெங்கனை யோசிக்கவுமாம். இந்த யோஜனைக்கு புத்திசத்து என்கிறது சௌந்தர்யாதி குண விசிஷ்ட வஸ்து விஷயமாக கடவுள். அங்கரவந்துக்கே குணம் புருஷார்த்த காஷ்டையை குலைக்கையும் தோஷம் சுத்திரபுருஷார்த்தத்தை குலைக்கும் என்றிங்கனை விவச்சித்து யோசிப்பாரும் உண்டு. அப்போதைக்கும் குணம் புருஷார்த்த காஷ்டையை குலைக்கும் என்பதற்கும் தோஷம் சுத்திரபுருஷார்த்தத்தை குலைக்கும் என்பதற்கும் பூர்வ யோஜனைகளில் சொன்னபடியே பொருளாக கடவுள். இவ்விஷய சுபாவம் இருவாகியாலே சரமபருவமான ஆச்சாரிய கைங்கரியம் ஆகியதுதான் துர்லபம் என்று சிம்மாவலோகன் நியாயத்தாரே இதோடே அந்தயம். அப்படின்னு என்ன ஆச்சாரியாபிமானமே உத்தாரக்கன் அப்படின்னு உறுதி கிடைக்கிறது துர்லபம் அப்படின்ற. ஏன்னா பகவான் விட முடியாது, பாகவதரால் விட முடியாது. சோ இரண்டாம் கட்டான் மாதிரி இருக்கலாம், அது இருக்கட்டும். முன்னுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா
இப்படி பிராப்தத்தை எழுதியிட்டால் அதற்கு சதரிசமாக வேணுவதே புராபத்தம். தஸ்மின் கர்மாரம்பாம் எதிரே கர்மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.